கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய இரக்கமும் பேரருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாளிலும் மத்தேயு எழுதிய நற்செய்தி நூலிலே மட்டும் காணப்படக்கூடிய உவமைகளிலே 7வது உவமையாக சொல்லப்படுகிற மத்தேயு 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை இருக்கின்ற உவமையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கடந்த நாட்களில் என்ன உவமையை தியானித்தோம்? திராட்சை தோட்ட பணியாளர் உவமை. நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். ஏதோ எழுதி வைத்ததோடு அல்லது கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யணும்? இதை திரும்ப எடுத்து வாசிக்கணும், நீங்களும் தியானிக்க வேண்டும். அப்போதுதான் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், உங்கள் மனதிலே ஆழமாக அந்த சத்தியம் பதியும். சரி, இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே இந்த ஊமைக்கு தலைப்பு என்ன கொடுக்கலாம் என்றால், தந்தையின் இரு புதல்வர்களின் உவமை. தந்தையின் இரு புதல்வர்கள் அல்லனா குமாரர்களின் உவமை என்று சொல்லி நாம் இந்த உவமைக்கு தலைப்பை கொடுக்கலாம். இந்த உவமை ஏன் சொல்லப்பட்டது, எந்த சூழலில் சொல்லப்பட்டது என்று நாம் முதலாவது பார்ப்போம். இந்த உவமை எந்த சூழலில் சொல்லப்பட்டது என்றால், நாம் பெரிய வாரத்திலே ஆசரிக்கக்கூடிய 2வது நாள். என்ன நாள் தான் சொல்ல வேண்டாமா? முதல் நாள் என்னது? பெரிய வாரம்னா தெரியலையா? புனித வாரத்தில் இந்த 2 நாட்கள்ல நம்மெல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் சொல்வதில் அர்த்தமே கிடையாது. என்ன, வருஷம் 2 டேஸ்ல கொண்டாடுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை என்ன ஞாயிறு? பெரிய வாரத்தில் கரெக்டு தான். குருத்தோலை ஞாயிறு, திங்கக்கிழமை சபித்தல், செவ்வாய்க்கிழமை. அதை தான் கேட்டேன். பெரிய வாரத்தில் 2வது நாள் கேள்வியின் நாள். சரியா? அந்த கேள்வியின் நாளில் ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். ஆனால் மற்ற சுவிசேஷ பகுதியில் இந்த உவமை கிடையாது. மத்தேயு நற்செய்தி நூலில் மட்டும்தான் இந்த உவமை இருக்கின்றது. மற்ற சுவிசேஷ பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவை பார்த்து சதுசேயர்களும் பரிசேயர்களும் கேட்ட கேள்வியோடு நிறுத்தி விடுவதாக மற்ற ஆசிரியர்கள் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். நாம் வாசிக்க கேட்டோமே, மத்தேயு 21-23 வசனத்திலிருந்து அவங்க கேள்வி கேட்கிறாங்க இல்லையா? நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? எவைகளை செய்கிறீர்? ஆண்டவர் குருத்தோலையாய் பவனியாக வருவார். அவர் பின்பதாக ஒரு பெரிய கூட்டமே வரும். அந்த கூட்டத்தில் எந்த ஒரு மத தலைவர்களும் இருக்க மாட்டாங்க. ஆயக்காரரும் பாவிகளும் பாமர மக்களும் தான் இருப்பாங்க. சரியா? இதெல்லாம் பார்த்தோன்னே மத தலைவர்களுக்கு எரிச்சல், கோபம். அதற்கப்புறம் அவர் தேவாலயத்துக்கு வந்து விற்கிறவர்கள் எல்லாரையும் பார்த்து அவர் என்ன செய்வார்? அகற்றி விடுவார். அப்படித்தானே? தேவாலயத்துக்கு வந்து காசுகளை எல்லாம் கொட்டி, நீங்க போங்க, இது ஜெப வீடு அப்படின்னு சொல்லி துரத்துவார். இப்போ இதையெல்லாம் பார்த்து அந்த மத தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், நீர் எந்த அதிகாரத்தினால இவைகளை செய்கிறீர்? ஏன்னா அது வரைக்கும் யாருமே அப்படி பண்ணது கிடையாது, அவங்க பார்த்ததும் கிடையாது. அவங்களோடு கூட பணி செய்கிற மற்ற பிரதான ஆசாரியர்களோ மூப்பர்களோ அப்படி பண்ணினது கிடையாது. இயேசு அப்படி பண்ணுவதை பார்த்த உடனே, அவர் பின்பதாக பாமர மக்கள் கூடி வருவதை பார்த்த உடனே மத தலைவர்களுக்குள்ளாக ஒரு வேகம், ஒரு வெறி, ஒரு எரிச்சல், கோபம். அதை பார்த்த உடனே, உமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிற விதமாய்தான் இந்த உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கேள்வி கேட்கும் போது ஆண்டவர் நேரடியாக என்ன செய்ய மாட்டார்? அவர்களோடு பதில் சொல்ல மாட்டார். அவரும் ஒரு கேள்வியை கேட்பார். அப்படித்தானே? என்ன கேள்வி கேட்பார்? யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றா மனுஷரால் உண்டாயிற்றா? புரிகிற விதமாய் சொல்லணும்னா, யோவான் ஒரு ஞானஸ்நானம் கொடுத்தார் இல்லையா? அவர் எந்த அதிகாரத்தினால கொடுத்தாரு? தேவன் கொடுத்த அதிகாரத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தாரா, அல்லது மனுஷன் கொடுத்த அதிகாரத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தாரா? இதை எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பரிசேயர், சதுசேயர்கள், மூப்பர்களோடு ஆண்டவர் ஒரு சில உரையாடலை மேற்கொள்ளுவார். அந்த உரையாடல்ல பதில் கிடைக்காது. அவங்க சொல்லிடுவாங்க, இது யாரால் உண்டாயிற்றுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஏன்னா தேவனால் உண்டாயிற்று நம்ம சொல்லிட்டோம்னா, யோவான் ஸ்நானகனை பரிசேயர்களோ சதுசேயர்களோ நம்பல. கடவுளிடமிருந்து இறைவாக்கினர் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பல. இது மக்களுக்கு தெரியும். அப்போ தேவனால் உண்டாயிற்றுன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா மக்கள் உடனே என்ன செய்வாங்க? கேள்வி கேட்பாங்க. யோவான் வரும்போது நீர் எதுக்கு அவங்கள நம்பல?
நீங்க ஏன் யோவான் ஸ்நானகனை ஏரோதின் இடத்துல காட்டி கொடுத்து இப்படியாக இரத்த சாட்சியாக மறிக்க வைத்தீங்க அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்பார்கள். அப்போ மனுஷரால் உண்டாயிட்டுன்னு சொல்லிட்டோம்னா அது எப்படி மனுஷரால் உண்டாகும்? ஏன்னா யோவான் என்பவர் இறைவாக்கினர், தீர்க்கதரிசி. அவர் கடவுள் கிடையாது, தேவகுமாரன் கிடையாது, மேசியா கிடையாது. அப்ப இப்படி ரெண்டு விதமான கேள்விகள் வரும். இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாத அப்படின்னு சொல்லி அந்த மூப்பர்கள் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இயேசுவும் நானும் இன்ன அதிகாரத்தினால இதை செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுவார். அப்படி சொல்லிவிட்டு இந்த உவமையை சொல்லுவார். இதுதான் இந்த உவமையினுடைய பின்னணி. இந்த உவமையில இயேசுவின் அதிகாரம் யாரிடம் இருந்து வந்தது, யோவான் கொடுத்த ஸ்நானம் அந்த அதிகாரம் யாரிடம் இருந்து வந்தது என்பதை தெளிவாக பதிலாக மறைமுகமாக இயேசு சொல்லுவார். அதை நம்ம பின்பதாக பார்க்கலாம். இதுதான் இந்த உவமையினுடைய பின்னணியம். இன்னும் நம்ம இந்த உவமையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த உவமை எதற்கு இன்னும் எடுத்துக்காட்டாக ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், மனித அன்பிற்கு எடுத்துக்காட்டாக, அல்லது வேறு விதமாக சொன்னால் மனித நேயத்திற்கு எடுத்துக்காட்டாக ஆண்டவர் இந்த உவமையை அந்த யூத மக்களுக்கு அவர் சொல்லுகிறார். சரிதானா? இதுதான் இந்த உவமையினுடைய ஒரு பின்னணியமான ஒரு காரியம். இப்ப இந்த உவமைக்குள்ளாக நாம் செல்வோம். இந்த உவமையில யாரெல்லாம் இருக்கிறாங்க, எத்தனை கேரக்டர் இருக்கிறாங்க வாசிக்க கேட்டோம் இல்லையா? யாரெல்லாம் இருக்கிறாங்க சொல்லுங்க. தந்தை, அப்படிதானே? தந்தைக்கு 2 குமாரர்கள், 3 கேரக்டர் தான், அப்படிதானே? 3 கேரக்டர் தான். ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை மையப்படுத்தி சொல்லுகிறார் என்றால், யூத கலாச்சாரத்துல ஒரு பாரம்பரியமான காரியம் ஒன்று உண்டு. என்னன்னா, ஒரு குடும்பத்துல 2 குமாரர்கள் இருந்தாருன்னு சொன்னா, ஒரு மகன் தகப்பன் சொல்லுகிற வார்த்தைய தவறாமல் கேட்பான், இன்னொரு மகன் அதை கேட்க மாட்டான். இது பொதுவா நம்முடைய வீட்லயும் அப்படித்தான், அப்படிதானே? நம்முடைய வீட்லயும் அப்படித்தான். ஏதாவது ஒரு பிள்ளை தான் நமக்கு கீழ்ப்படியும், இன்னொரு பிள்ளை நம்ம செல்ல பிள்ளையா வளர்ப்போம், அது இஷ்டத்துக்கு அது பாட்டு வேலையை பார்க்கும். இப்படியாக இருக்கும். இந்த கலாச்சாரத்தை மையப்படுத்தி ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் மகத்துவங்களை பரிசேயர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்போ பாருங்க, இந்த 2 மகன்களை ஆண்டவர் எதற்கு ஒப்புமையாக பேசுகிறார் என்றால், பரிசேயர்கள், சதுசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் அவங்களுக்கும் மற்ற மக்களுக்கும். மற்ற மக்கள்னா யூதர் அல்லாத மக்கள், சரிதானா? யூதர் அல்லாத மக்கள். தந்தை என்பது பிதாவாகிய கடவுளை குறிக்கிறது. இதற்கு ஒப்புமையாக ஆண்டவர் சொல்லுகிறார். தந்தை என்பது பிதாவாகிய கடவுள், 2 குமாரர்கள் என்பது பரிசேயர்கள், சதுசேயர்கள், மத தலைவர்கள், அவங்க ஒருத்தங்க. இன்னொரு பக்கம் யூதர் அல்லாத மக்கள் அல்லது யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம். இந்த உவமை நமக்கு எதை கற்றுத்தருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்த உவமை 3 காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறதாய் காணப்படுகிறது. இந்த 3 காரியத்தை நம்ம பார்க்கின்ற போதே இந்த உவமையினுடைய மைய பொருளையும் நாம தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். முதல் காரியம், இந்த உவமை நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்றால், அதிகாரம் என்பது அடக்குமுறை அல்ல, அன்பிலே ஆளுமை செய்வது. அதிகாரம் என்பது அடக்குமுறை அல்ல, அது அன்பிலே ஆளுமை செய்வது. இங்க பாருங்க, இந்த 2 புதல்வர்கள் இடத்திலும் அந்த தந்தையாகிய அந்த தகப்பனார் அன்போடு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? நம்ம வீட்டு திராட்சை தோட்டத்துல போய் நீங்க வேலை செய்யுங்க. முதல் மகனினுடைய பதில் என்னதாக இருக்கிறது? முதல் மகன் என்ன சொல்றான்? 29வது வசனத்தை பாருங்க. அதற்கு அவன் மாட்டேன் என்றான், ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். அவன் முதல்ல போமாட்டேன்னு சொல்லிட்டான், ஆனா தன்னுடைய தந்தை சொல்லிட்டார, நான் போமாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி மனதில் மனஸ்தாபப்பட்டு வேலை செய்ய போய்விட்டான். மனஸ்தாபப்பட்டு போனான் அப்படிங்கிறது வெறுமனே மனஸ்தாபப்பட்டு அப்படியே இருந்து விட்டான் என்பதன் பொருள் அல்ல. மனஸ்தாபப்பட்டு வேலை செய்ய போய்விட்டான். சரியா? அந்த பொருளை தெளிவாய் நம்ம வாசிக்க வேண்டும். ஆகையினால்தான் மனஸ்தாபப்பட்டு போனான் அப்படிங்கிற வார்த்தை தனியாக எழுதப்பட்டிருக்கிறது. இருக்கா? மனஸ்தாபப்பட்டு போனான் அப்படின்னு ஒரே வார்த்தையா இருந்திருந்தா அவன் வெறுமனே பேதுருவை போல மனம் கசந்து அழுதான், அல்லனா மனஸ்தாபப்பட்டான்னு சொல்லி நம்ம விட்டுறலாம். ஆனா இந்த முதல் மகன் போமாட்டேன்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்பட்டு வேலை செய்ய போய்விட்டான். 2வது மகன், அவனிடத்திலும் தகப்பன் அன்போடு சொல்லுகிறார், என் வீட்டுல திராட்சை தோட்டத்துல போய் நீ வேலை செய்ப்பா அப்படின்னு சொல்லி. மகன் ரொம்ப சந்தோஷமா என்ன சொல்றான்? நான் போறேன் அப்படின்னு சொல்லி வேகமா தலையாட்டுதான். ஆனா கடைசி வரைக்கும்
போகல. நேரம் ஆயிட்டே இருக்கு, அந்த மகன் போகவில்லை. அப்போ இதிலிருந்து நாம கற்றுக்கொள்ளுகிற காரியம், ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, அதிகாரம் என்பது அடக்குமுறையான ஒரு சுபாவத்துல இல்லை. அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் எப்படி யோசித்தாங்கன்னா, ஆண்டவர் தருகிற அதிகாரம் அல்லது மேசியா அப்படின்னு சொல்லுகிற அந்த அதிகார பண்புடைய ஒருவர் அடக்குமுறையாய் வருவார். ரோம அரசாங்கத்திடம் இருந்து நம்மை மீட்டெடுத்து ஒரு அரசியல் தலைவராக வருவார், அதாவது நம்மை ஆளுகை செய்கிற அடக்குமுறையான ஒரு பண்போடு வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா இயேசு அப்படியா வந்தாரு? இயேசு அப்படியா வந்தாரு? இல்ல. அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் சவகாசமா அவர் என்ன செஞ்சாரு? பழகினார். அவர்களை அன்போடு நேசித்தார். பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆயக்காரரை தொடுவதரை தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. விபச்சார பண்ணுகிற மக்கள், இனிமா பாவம் செய்கிற மக்களை பார்ப்பதே தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்ந்து வந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவங்களோடு கூட உலாவினார், நடந்தார், அவங்களோடு பேசினார், தொட்டார், பழகினார், குஷ்டரோகியை தொட்டார். அப்ப ஆண்டவருடைய ஆளுகை என்பது, அதிகாரம் என்பது அன்பினால் வெளிப்படுவதே ஒழிய அதிகாரத்தினால் வெளிப்படுவது கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி இந்த உவமையின் மூலமா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மத தலைவர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இதை இன்றைய காலகட்டத்தில் நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? நாமும் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அதிகாரம், கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற அதிகாரம், வேதக்காரங்க அப்படிங்கிற அதிகாரம், இயேசுவை பின்பற்றுகிறவங்க உண்மையா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அதிகாரம். இப்படியெல்லாம் உலக மக்கள் நம்மை அந்த கண்ணோட்டத்தோடு இன்னும் பார்க்கிறாங்க. ஒரு சில மக்கள் நமக்கு எதிர்ப்பாக பேசினாலும் இன்னும் வேதக்காரனா உண்மையா இருப்பான்பா அப்படின்னு சொல்லுகிற மக்கள் இன்னும் உண்டு. இன்னும் உலகத்தாரிடத்தில் அந்த இருதயத்தில் இருந்து அந்த பக்குவம் இன்னும் வெளியே போகல. ஆனா நாம எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? நான் மட்டும்தான் பரிசுத்தவான், நான் மட்டும்தான் சுத்தவான், நான் மற்ற மக்கள்கிட்ட சவகாசமா என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன், பழக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம் என்றால், அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிற அதிகாரத்தை அடக்குமுறையால் நம்ம செயல்படுத்துகிறோமே ஒழிய அன்பினால் அல்ல. இயேசு அன்பினால் அந்த அதிகாரத்தை உலகத்திற்கு காண்பித்தார். நாமும் அன்பினால காண்பிக்க வேண்டும். நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட உடனே பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுறத நிறுத்திடுவாங்க. ஏன்னு கேட்டா, அவங்க சினிமா பார்ப்பாங்க பாஸ்டர். என்ன பார்ப்பாங்க? சினிமா பார்ப்பாங்க. அவங்க கெட்ட வார்த்தை பேசுவாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட பேசினா நானும் என்ன செஞ்சிருவேன்? கெட்ட வார்த்தை பேசிடுவேன். அப்போ அவங்கள யார் திருத்துவா? அவங்க சினிமா பார்ப்பாங்க, உண்மை. அவங்க கெட்ட வார்த்தை பேசுவாங்க, உண்மை. நாம ரட்சிக்கப்பட்டோம். நாம அவங்களை திருத்துவதற்கு தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அன்பினால் அவர்களை திருத்த வேண்டுமே ஒழிய அவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? புறக்கணிக்க கூடாது. அப்படி நம்ம செய்வோம் என்றால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை அடக்குமுறையால் நாம செயல்படுத்துகிறோம். சரிதானா? அதுதான் இந்த உவமையில நம்ம முதலாவது கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம். ஆகவேதான் ஆண்டவரை பார்த்த உடனே, திரளான பாமர மக்கள் கூட்டம் பார்த்த உடனே பரிசேயர்களுக்கு எரிச்சல் வந்தது. இவர் எப்படி பாவிகளோடு பேசுகிறார், எப்படி ஆயக்காரரோடு சவகாசமா பழகுகிறார், இவ்வளவு பெரிய மக்கள் இவர் பின்னால இருக்காங்களே, பாமர மக்கள் இவர் பின்னால இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு எரிச்சல் வந்தது. காரணம், இயேசுவின் அன்பு அவர்களை அவர் அண்டைக்கு இழுத்தது. அவருடைய அதிகாரம் அடக்குமுறை அதிகாரம் அல்ல, அன்பின் அதிகாரமாய் இருந்தது. கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் அன்பின் அதிகாரத்தை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, இந்த உவமை நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்னன்னா, இந்த உலகத்துல ஏமாற்றம் தரும் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஏமாற்றம் தரும் மனிதர்கள் இருக்கிறார்கள். இதுல கேள்வி என்னன்னா, யாருக்கு ஏமாற்றம் தரும் மனிதர்கள் இருக்கிறார்கள்? அதை இந்த உவமை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம நினைப்போம், மனிதர்கள் இன்றைக்கு உலகத்துல என்ன ஏமாத்துறாங்க அல்லது நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. மனிதர்களை நம்புவது அது வேஸ்டான ஒரு காரியம். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். ஏசாயா 2:22 தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த உவமையில யாரை மனிதர்கள் ஏமாற்றுகிறாங்கன்னா, கடவுளை ஏமாத்துறாங்க. அது யாருன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். சொல்றேன் பாருங்க. முதல் குமாரன் போகவில்லைன்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்பட்டு அவன் போனான். அவன் போகவில்லைன்னு சொன்னதும் தந்தைக்கு என்னதுதான்? ஏமாற்றம். அப்படிதானே? தந்தை ஒரு வேலையை கொடுக்கிறார்னா நம்பிக்கையோட தான் கொடுக்கிறார். என் பிள்ளை நான் சொல்ல அவன் தட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்றார்.
ஆனா அந்த மூத்த மகன் என்ன சொன்னா, நான் போக மாட்டேன். அவன் போனா, ரெண்டாவது போனா, அதை ரெண்டாவது நம்ம வச்சுக்கிடுவோம். முதலில் அவன் என்ன சொன்னான், போக மாட்டேன். அப்போ முதல்ல அவன் தந்தை என்ன செஞ்சிட்டான், ஏமாத்திட்டான். ரெண்டாவது மகனை பாருங்க, மூத்த மகனை காட்டிலும் ரெண்டாவது மகனை அதிகமாக நேசித்து தந்தை ரெண்டாவது மகன்கிட்ட போய் சொல்றாரு, நீ போப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவன் சொல்றான், தந்தையை சந்தோஷப்படுத்துவதற்காக அவன் என்ன சொல்றான், நான் போறேன் அப்படின்னு சொல்லுதான். கடைசி வரைக்கும் அவன் என்ன செய்யல, போகல. அவனும் என்ன செஞ்சான், தந்தைய ஏமாற்றினான். இன்னைக்கு நாமளும் அப்படித்தான் ஆண்டவரை ஏமாற்றுகிற. எப்படி தெரியுமா, ஆலயத்துக்கு உள்ளாக இருக்கின்ற போது நான் அப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், நான் தீர்மானம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட ஆவிக்குரிய வாழ்க்கையில வெகு தீர்மானங்களை நம்ம எடுப்போம். ஆலயத்தின் வாசற்படியை விட்டு வெளியே காலை வச்சாச்சுன்னா அப்படியே இந்த உலகத்தின் மற்ற சிந்தனைகள் நமக்குள்ளாக பொங்கி எழும். அடுதானே, பொங்கி எழும். அப்ப நாமளும் என்ன செய்கிறோம், கடவுளை ஏமாற்றுகிறோம். அதே போலதான் அன்றைக்கு பரிசேயர்களும் சதுசேயர்களும் இருந்தாங்க. ஏன் அவர்களுக்கு ஆண்டவர் மத தலைவர் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்தாருன்னா, நியாயப்பிரமாண சட்டத்தை ஒழுங்கா மக்களுக்கு போதிக்கணும். ஏன்னா யூதர்கள் வாழ்ந்த காலத்துல எபிரேய பாஷை பேசுவது நிறுத்தப்பட்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவுக்கு முந்தின ஒரு சில காலங்களுக்கு முன்பதாக, அதாவது இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனதற்கு பிற்பாடு எபிரேய பாஷையே செத்து போயிட்டு, நிறைய பேருக்கு எபிரேய பாஷை தெரியல, எபிரேய பாஷையில் இருக்கிற நியாய பிரமாணத்தை வாசிக்க தெரியல. அப்போ எழும்பின கூட்டங்கள் தான் இந்த பரிசெய்ய சதுசெய்ய வேதபாரக கூட்டம். ஒவ்வொரு கூட்டமும் அந்த எபிரேய பாஷையை கற்றுக்கொண்டு அல்லது கிரேக்க மொழியை கற்றுக்கொண்டு நியாயப்பிரமாண சட்டத்தை மொழிபெயர்த்து மக்களுக்கு போதித்தாங்க. ஆனா எப்படி போதித்தாங்க தெரியுமா, ஆண்டவர் சொல்லிய வழியில அவங்க போதிக்கல, அடக்குமுறையால போதித்தாங்க. ஆண்டவர் எதிர்பார்த்த வழியில மக்களுக்கு போதிக்கல, தவறான வழியில மத சடங்காச்சாரத்தை ஏற்படுத்தினாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு மூலமே அன்புதான், மனித நேயம்தான், சக மனிதனை நேசிப்பதுதான். ஆனா அன்பை விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் மக்களுக்கு போதிச்சாங்க. அதான் ஆண்டவர் ஒரு இடத்துல தெளிவாய் சொல்லுவார், எல்லாவற்றிலும் நீங்க தசமமாக கொடுக்கணும்னு சொல்லி போதிக்கிறீங்க. மல்லிக்கொலை, இன்னுமாக கிராம்பு, இப்படி எல்லாத்துலயும் நீங்க தசமமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போதிக்கிறீங்க. ஆனா அந்த தசமபாகத்தை எதற்கு ஆண்டவர் முக்கியப்படுத்தினார் அப்படின்னா, நீதி செய்யணும், நியாயம் செய்யணும், உண்மையா இருக்கணும், அதற்கு தான் அதை முக்கியத்துவப்படுத்தினார். ஆனா அதை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி பரிசேயர்களை பார்த்து ஒரு இடத்துல கேள்வி கேட்பார். அப்ப எனக்கன்பானவர்களே, நாமும் இன்றைக்கு அப்படித்தான் நிறைய நேரங்கள்ல இருக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம், என் மகன் என் மகள் இன்றைக்கு தீர்மானம் பண்ணி இருக்கிறா, கண்டிப்பாக இப்படி நடப்பாள், கண்டிப்பாக சரியான வழியில நடப்பா அப்படின்னு சொல்லிதான் இந்த வேதாகம புத்தகத்தை ஆண்டவர் நம்முடைய கையில தந்திருக்கிறார். இந்த வேதாகம புத்தகம் பல நூற்றாண்டுகள் கடந்து பல பேருடைய இரத்தத்திலே எழுதப்பட்ட ஒரு புத்தகம். நமக்கு இது வெறும் மை போல நம்முடைய மாம்சத்தின் கண்களுக்கு தெரியலாம். ஆனா நிறைய மிஷனரிகளுடைய ரத்தம் இதுல சிந்தப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இதுல சிந்தப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த வேத வசனத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் நம்ம இடத்துல இல்லையே, இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிற முக்கியத்துவம் நம்ம இடத்துல இல்லையே. அப்ப நாம இன்னைக்கும் நம்முடைய தந்தையாகிய கடவுளை நம்ம என்ன செய்கிறோம், ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறோம். இதை ஆண்டவர் அந்த உவமையின் மூலமாக பரிசேயர்களுக்கு உணர்த்துகிறார். கடைசியாக இந்த உவமையில ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, பரலோக ராஜ்யம் பேச்சில் இல்லை, செயல்படுவதில் உள்ளது. பரலோக ராஜ்யம் பேச்சில் இல்லை, செயல்படுவதில் உள்ளது. இது நமக்கு முதல் மகன் செயல் நமக்கு காட்டுகிறது. நான் சொன்னது போல முதல் மகன் உண்மையிலேயே தந்தையை ஏமாத்தினவன் தான். ஆனா பின்பதாக அவன் மனஸ்தாபப்பட்டு வேலை செய்ய போயிட்டான். அப்ப அவன் பேச்சில் சொல்லல, அவன் பேச்சில் நான் செய்ய மாட்டேன்னு தான் சொன்னான், செய்வேன் அப்படின்னு சொல்லல. ஆனா அவன் மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய செயலை அவன் செய்ததனால ஆண்டவர் அந்த பரிசேயர் சதுசேயர் இடத்துல கேள்வி கேட்கிறார், இவர்களில் யார் உண்மையிலேயே தந்தையினுடைய விருப்பப்படி செய்தவன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். மத்தேயு 21:31 வசனத்தை பாருங்க. 31வது வசனம், இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த மூத்த மகனை போல நாம வெறுமனே பேச்சில் நின்று விடக்கூடாது. நம்முடைய செயல்பாடுகள்ல பரலோக ராஜ்யத்தின் கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவங்க பேசுனாங்க, போதித்தாங்க. நியாயப்பிரமாணம்னா இப்படி இருக்கணும், நீங்க கண்டிப்பா தசமபாகம் கொடுக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கணும், எல்லாமே சரியாதான் போதித்தாங்க. ஆனா அவங்களுடைய செயல் அப்படி இல்லை. மத்தேயு
7ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்வார், அவர்கள் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏன்னா அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அங்கு சொல்லுவார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் தான் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். வசனத்தை எடுப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. அந்த வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா தெளிவாய் சொல்லுவார், பரிசேயர்கள் போதிக்கிறாங்க, ஆனா அவங்களுடைய செயல்கள்ல இல்லை. இன்றைக்கு நாமும் அநேக நேரங்களில் அப்படித்தான் இருக்கிறோம். நாம ஆலயத்துக்கு வருகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், போதனையை கேட்கிறோம், ஆனா போதனையின்படி நடக்கிறோமா? நாம நம்முடைய செயல்களிலே பரலோக ராஜ்யத்தின் மகிமையை காட்டுகிறோமா? நாம நம்முடைய செயல்களிலே ஆண்டவரின் குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறோமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, பரிசேயர் எல்லாரையும் பார்த்துட்டு, நீங்க எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை நன்காக அறிந்திருக்கிறீர்கள், ஆனா அறியாத ஒரு கூட்டம், ஆயக்கார கூட்டம், விபச்சார ஸ்திரீகளினுடைய கூட்டம், அவங்களுக்கெல்லாம் கடவுள்னா யாருன்னு சொல்லி தெரியாது. அவங்கெல்லாம் தங்க இஷ்டப்படி வாழ்ந்து வந்த மக்கள். ஆனா இயேசுவை கண்டவுடனே அந்த ஆயக்காரரும் பாவிகளும் தங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பினாங்க. ஆயக்காரரில் ஒருவராகிய சகேயு, வரி வசூலிப்பவன் என்பவன் தன் சொந்த இனத்துக்கே துரோகம் செய்பவன். ஆகையினால்தான் யூதர்கள் அவங்களை எதிர்த்தாங்க. யூத கோத்திரம் தான் சகேயு, யூத கோத்திரம் தான், யூதன் தான். ஆனா அவன் தன்னுடைய சொந்த ஜனத்துக்கே எதிராய் செயல்பட்டவன். சொந்த ஜனத்தாரிடமே வரி வசூலித்து அரசாங்கத்துக்கு வரியை செலுத்தினான். ஆகவே அவர்கள் எதிர்த்தார்கள், அவங்க புறக்கணிச்சாங்க. அதே போல பாவியான ஸ்திரீகள், விபச்சார ஸ்திரீகள் புறக்கணித்தாங்க. ஆனா இயேசு அந்த பாவியான ஸ்திரீயை மன்னித்தார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம பார்க்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரத்துல சகேயு ஆண்டவர் அண்டைக்கு திரும்பினார், ஆயக்காரன். ஆகவே நீங்கள் எல்லாரும் போதிக்கிறீர்களை ஒழிய, சொல்லுகிறீர்கள், உபதேசிக்கிறீர்கள், படிக்கிறீர்கள், நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்ளுகிறீர்களே ஒழிய அதன்படி செய்யவில்லை. ஆனால் அதன்படி செய்கிற ஆயக்காரரும் பாவிகளும் பரலோக ராஜ்யத்துல முதல்ல போய் நிற்கிறாங்க. இதே போலதாங்க நாமளும் ஆண்டோடைய வார்த்தையின்படி செய்யலனா நாம நினைப்போம், அவங்கெல்லாம் பாவிகள், நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கலாம், நம்ம விட கெட்ட வார்த்தை அதிகமா பேசலாம், நம்ம விட தீவிரமா பல விதமான பற்பல காரியங்கள், தீமையான காரியங்களை செய்யலாம். ஆனா அவங்க மனம் திரும்பிடுவாங்க. அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்க நீங்களும் நானும் கேள்விக்குறி. அதைத்தான் ஆண்டவர் அங்கு பரிசேயருக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்க போதிக்கிறீங்கப்பா, உங்க பேச்சுல நீங்க சொல்றீங்களே ஒழிய உங்க செயல்ல ஒண்ணுமே இல்லையே. ஆனா ஆயக்காரரும் பாவிகளும் செயல்ல அதை காமிக்கிறாங்க, அவங்கள போல நீங்க மாறணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாய் அங்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே வேளையில 32வது வசனத்துல கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், யோவானும் மனுஷகுமாரனும் கடவுளுடைய அதிகாரத்துல வந்தாங்க, ஆனா நீங்க அவனை நம்பவில்லை. அந்த கேள்விக்கு பதிலை ஆண்டவர் சொல்லிவிட்டாரா? யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தின் அதிகாரம் கடவுளினால் உண்டானது. மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து கடவுளினால் வந்தவர். ஆனா அந்த அதிகாரத்தை நீங்க என்ன செய்யல? நம்பல, விசுவாசிக்கல. அவர்களை புறக்கணித்தீர்கள், யோவானை புறக்கணித்தீர்கள், யோவான் ஸ்நானகனை, இயேசுவை புறக்கணித்தீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த உவமையை சொல்லி முடிக்கிறார். ஆகவே எனக்கன்பானவர்களே, இந்த உவமையில நாம கற்றுக்கொண்ட 3 காரியத்தை நினைவில் கொள்வோம். இந்த உவமை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், அது அன்பிலே நம்ம வெளிப்படுத்தணுமே ஒழிய அடக்குமுறையில் அல்ல. 2வதாக, கடவுளை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏமாற்றக்கூடாது. நான் போறேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே 2 குமாரர்களும் ஏமாற்றினாங்க, அதே போல நம்ம இருக்கக்கூடாது. 3வதாக, பரலோக ராஜ்யத்தின் மகத்துவங்களை நம்ம எதன் மூலமாய் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய செயல்கள் மூலமாய் வெளிப்படுத்த வேண்டும், பேச்சிலே அல்ல. ஆக நாம எப்படி இருக்கிறோம் என்று யோசித்து பார்த்து தெய்வ சமூகத்தில் இந்த நாட்களில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் பரலோக ராஜ்யத்தின் மகத்துவங்களை நம்முடைய செயல்பாடுகளிலே வெளிப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.